எப்படி இருக்கீங்க? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்க போல இருக்கு. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன், டபுள் மைண்டா இருக்கு, இதை சூஸ் பண்ணவா அதை சூஸ் பண்ணவா, அதை எடுக்கவா இதை எடுக்கவா, அதை வாங்கவா இதை வாங்கவா, பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு எதுவுமே சூஸ் பண்ண தெரியல. am I doing right or wrong? இது என் லைஃப் பார்ட்னர் இதுவா அதுவா, நிறைய அலைன்ஸ் வருது, எதை சூஸ் பண்ண தெரியல, ஜாப்ஸ் வருது, எதை சூஸ் பண்ண தெரியல, கரியர் ஃபியூச்சர் நான் என்ன பண்ண தெரியல, இந்த கோர்ஸ் எடுக்கவா அந்த கோர்ஸ் எடுக்கவா, ஒரு டபுள் மைண்டாவே இருக்கு. எனக்கு ஒரு கிளாரிட்டியாவே உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல, ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கிடைக்காம நான் போராடி கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, என் கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரியத்தை குறித்து கன்ஃபியூஷன்? ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனம் உள்ளவர்களாய் ஓடாதிருங்கள். வழியில நிலையற்றவனாய் இருப்பாய். ஒரு நிலையான ஒரு வழி, நிலையான ஒரு பாதை இருக்காது. சிலருக்கு டபுள் மைண்டாவே இருப்பாங்க, சிலருக்கு ஸ்டெடி மைண்டே இருக்காது. ஐயோ, ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு புருஷனோட, ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு மனைவியோட வாழ முடியாது. மகனே மகளே, என் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு இடத்துல எதுவுமே ஜெயிக்க முடியாது. உறுதியான மனம், தெளிவான மனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு பைபிள் வசனமே இருக்கு. சித்தமான அதையும் ஒரு பாயிண்டோட ஆண்டவங்களோட பேசட்டுமே. இப்ப ஆர்டர் பேசுறாரு, உங்க கன்ஃபியூஷனுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிற நாள். The Lord is going to change the confusion and bring the clarity. கன்ஃபியூஷன் நீங்கட்டும், கிளாரிட்டி வரட்டும். கன்ஃபியூஷன் நீங்கட்டும், கிளாரிட்டி வரட்டும். எந்த விஷயத்துல கன்ஃபியூஷனா தலையை பிடிச்சிட்டு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கீங்களோ, கிளாரிட்டி வரட்டும். மதர், உங்க சன்னுக்கும் உங்க டாட்டருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு டபுள் மைண்டா தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கலாம். நான் சொல்றதே என் பிள்ளை புரிஞ்சுக்கல பிரதர், நான் சொல்றதே என் பையன் புரிஞ்சுக்கல பிரதர், நான் சொல்றதே என் புருஷன் என் மனைவி புரிந்து கொள்ளவே இல்ல பிரதர், நான் சொல்றது என் பாஸ், என் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர், எனக்கு மேல இருக்கிற ஒர்க் பண்ற என்னுடைய சுப்பீரியர் புரிந்து கொள்ளவே இல்லை பிரதர், நான் சொல்றதே புரிஞ்சுக்கல, கன்ஃபியூஷனா. இதுவே எனக்கு ஒரு டபுள் மைண்டாவே ஆயிடுது. நான் என்ன செய்யலே தெரியல, இதை செய்யவா இதை செய்யவா, ஒருத்தர் இதை செய்யுங்கிறாங்க, இன்னொருத்தர் இதை செய்யறாங்க, நான் எதைதான் செய்ய எனக்கு புரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அந்த கன்ஃபியூஷனை நீக்கி போடுவாராக. ஒண்ணும் பண்ண வேணாம், சைலண்டா வாங்க ஆண்டு சமூகத்தை குவைட்டா உட்கார்ந்து ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அப்படி பிரேயர்ல உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு கிளாரிட்டி கொடுப்பார், உள்ளத்துல இதை செய்யுங்கிற ஒரு உணர்வை கொடுப்பார். தைரியமா செய்யுங்க. உங்க உள்ளத்துல இப்ப நீங்க செய்ய வேண்டிய, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம், just be quiet and sit in the presence of Lord, my brother and sister. God will bring the clarity and he will lead you according to his will and his plan. So don't worry. இருக்கீங்களா? ஏதோ இடையில இங்கிலீஷ் வந்துட்டு திரும்ப சொல்றேன். சிலர்லாம் போட்டிருக்கீங்க பிரதர் தமிழ்லே பேசுங்கன்னு போடுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவ சமூகத்துல தனியா உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் உங்க உள் மனதுல தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவான மனதுல உணர்த்துவார். தைரியமா செய்யுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா போங்க, பயப்படாதீங்க. Take a step by faith. God be with you. God loves you. You will see the reward, you will see the answer, you will see the blessing. The Lord be with you. இந்த நாள் முடியறதுக்குள்ள பெரிய சாட்சி, பெரிய மிராக்கிள் நடக்கும். Take this prophetic word. Amen, amen. God bless you.